ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைமில் ஒரு இம்பார்ட்டண்ட் டூ மார்க்ஸ் சம் பார்க்கலாம். இது கண்டிப்பாக ஒரு செம் எக்ஸாமில் வரும். என்ன மாடலில் கேட்பாங்க, ஒன்று வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க ஆர் நாட் கிவன். இந்த ரெண்டு மாடலில் கண்டிப்பாக ஒரு மாடல் வந்துடும். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். A fire occurred at the premises of a trader on 31st May 2014, destroying a great part of his goods. ஸோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. என்றைக்குன்னா 31st May அன்னைக்கு. ஸ்டாக் அட் 1st January 2014 வாஸ் ₹60,000. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருந்திருக்குன்னா 60,000 இருந்திருக்கு. த வேல்யூ ஆஃப் ஸ்டாக் சால்வேஜ் வாஸ் 13,500. ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா ஸ்டாக்கும் நம்ம டேமேஜ் ஆகிருக்கு சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து லெஃப்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் வந்து ஸ்டாக் சால்வேஜ்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13,500. த கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் வாஸ் 30% அண்ட் சேல்ஸ் அமௌண்டட் டு ₹1,53,000. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, கிராஸ் ப்ராஃபிட் வந்து 30% எதுனா சேல்ஸில். ஸோ 1,53,000ல் 30% பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராஃபிட்டாக. என்ன ப்ராஃபிட்னா கிராஸ் ப்ராஃபிட். ஃப்ரம் தென் அண்ட் சேல்ஸ் அமௌண்டட் டு ₹1,50,000 ஃப்ரம் ஜனவரி டு டேட் ஆஃப் ஃபயர். அதாவது 1st ஜனவரிலேருந்து 31st May வரைக்கும் நடந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000. while for the same period the purchases amounted to 1,03,500. ஸோ சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,03,500. ப்ரிப்பேர் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் ப்ரிப்பேர் பண்ணுறதும் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதும் சேம் தான். ஸோ ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைமில் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன வரும்னா, நார்மல் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட்டு கிரெடிட்டு. இங்கே வந்து என்ன போடுவோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோம், பர்ச்சேசஸ் போடுவோம், இங்கே வந்து டேட் எக்ஸ்பென்சஸ் போடுவோம். ஜென்ரலி அதை பண்ணுவோம். அதே கிரெடிட் சைடு என்ன போடுவோம், சேல்ஸ் போடுவோம். அது நீங்கள் யோசிக்கலாம், சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். அண்ட் ஃபைனலி என்ன பண்ணுவோம்னா க்ளோசிங் ஸ்டாக் போடுவோம். மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டேட் எக்ஸ்பென்ஸ் வராது. ரிமைனிங் எல்லாமே நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம்லையோ இல்லை மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த பீரியட் எண்டட் 31st May 2014. அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன டேட்டில் தான் நம்ம வந்துட்டு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா என்னென்ன போடுறோம்னா ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் என்ன, ஸ்டாக் அட் 1st January வாஸ் 60,000. ஸோ 60,000 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவன் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். while for the same period the purchases amounted to ₹1,03,500. ஸோ பர்ச்சேசஸ் வேல்யூ வந்துட்டு 1,03,500. தென் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1,53,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா, ஓகே. அண்ட் சேல்ஸ் அமௌண்டட் டு 1,53,000. தென் ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர், அதாவது இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. பட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் வாஸ் 30%. அதாவது சேல்ஸ் எவ்வளோ இல்லை, ஆக்சுவலி 1,53,000. 1,53,000ல் 30% என்னன்னா, ஸோ கேல்குலேட் பண்ணி பாருங்கள். 1,53,000ல் 30% வந்துட்டு 45,900 வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டுடணும். ஸோ இது பேலன்சிங் ஃபிகர்ன்றது இது டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 2,09,400 மைனஸ் 1,53,000. ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா 56,400. ஸோ இவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்க வேண்டியது. ஓகே, இவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்க வேண்டியது, அது நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அண்ட் எவ்வளோ ஸ்டாக் வந்துட்டு நமக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் போயிடுச்சுன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் ப்ரிப்பேர் பண்ண மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர். ஸோ கடைசியாக க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருந்திருக்குன்னா ஆஃப்டர் சேல்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, எவ்வளோ இருக்குன்னா 56,400 மைனஸ் ஸ்டாக் அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் கொஞ்சம் ஸ்டாக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டாக் சால்வேஜ் பார்த்தீங்கன்னா 13,500. ஸோ இதை எடுத்து மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 42,900. ஸோ இதுதான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட கிளைம் பண்ணுவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைமும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் சேம்னு சொல்லிட்டேன். பட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்.
ஸோ இது வந்து ஒரு மாடல். நெக்ஸ்ட் மாடல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.